அவ்வளோ நேரம் தூங்கிட்டு வாசலில் உட்காந்துட்டு இந்த எடுத்துகிட்டு வந்தது ஞாபகம் வந்துருச்சாட்டுக்கு. இந்த பையை எடுத்து அம்மா இதை நீ வீடியோ எடுன்றான். சரி போதும்டா தம்பி நான் போகிறேன், உள்ளே புகையாக வருதுடா, நான் போகிறேன், எனக்கு தும்பல் வருதுன்னு சொன்னால் அப்படியும் விடலை. நான் ஃபுல்லாக காயெல்லாம் கட் பண்ண போகிறேன், நீ எனக்கு கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் கட் பண்ணுறேன், நீ வீடியோ எடுமான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க என்ன. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதை ஏன்டா மண்ணை போய் தூக்கிட்டு வரேன்னு சொன்னால் கேட்கல. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தலைகீழே கொட்டி இது ஒரு விளையாட்டு பொருள்னு அதை வச்சு விளாட்றாங்க. இவன் இது வேற நான் வீடியோ வேற எடுக்கணுமா, இவனுக்கு என்னத்த சொல்கிறது. ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வயசில் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தா இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு அப்போ தான் தோணுச்சு. இவன் பேச்சு வரலன்னு சொல்லிட்டு இவனை வீட்டில் வச்சுருந்தா இப்போ வாயை மூடாமல் பேசிக்கிட்டே இருக்கான். எப்போடா பேசுவான் அப்படின்னு பார்த்த காலம் போய் செத்த நேரம் வாயை மூடாடா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஊருக்கு போகும்போது அங்கே போகிற வழியில் ஒரு குவாரி குளிக்கிற இடம் இருந்துச்சுங்க. நல்லா ஆழமாக நோண்டி வச்சுருப்பாங்களே பெரிய குளமா. அங்கே 2 தாத்தா உட்காந்து குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவன் அம்மா நம்மளும் இங்கே குளிக்கலாமா, தண்ணி நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குமா, குளிக்குமே அப்படின்னு கேட்டான். அங்கெல்லாம் குளிக்கக்கூடாது தம்பி, ரீசெண்டாக தான் அங்கே 2 அண்ணன் குளிக்க போய் உள்ளே மூழ்கி செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க 2 பேரும் அங்கே சாவறதுக்கு தான் நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுங்க, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சுட்டு அதெல்லாம் இல்லை, அவங்க தண்ணியில் இறங்கி குளிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வயசாகிடுச்சில ஒரு மக்கு கையில் வச்சுட்டு மொண்டு ஊற்றி குளிப்பாங்கடான்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்த இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் இவனை ஸ்கூலுக்கு இன்டர்வியூ இட்டு போனால் அங்கே வாயை திறக்க மாட்டான், அழுகுறான். வெளியில் இட்டு வந்தால் நல்லா பேசுகிறான். மிஸ்ஸு பார்த்துட்டு இப்போ நல்லா பேசுகிறவங்க அம்மாட்ட நாங்கள் கேட்கும்போது பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பயும் திரும்பி அவனை ஓச்சு உள்ளே இட்டு போகல, அங்கே போய் திருப்பி அழ ஆரம்பிச்சிடறான். எங்கள்கிட்ட மட்டும் நல்லா வாய் பேசுகிறான்னு வச்சு ஸ்கூலில் எதுவுமே பேசலைங்க. இவர் பண்ண வேலைக்கு எல்கேஜி கொடுக்குறாங்களா யூகேஜி கொடுக்குறாங்களான்னு தெரிலங்க, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ.